இலவசங்கள் மற்றும் சலுகைகளுக்கு எதிராக என்னதான் சமூக வலைதளங்கள்ல எதிர்ப்புகள் வந்தாலுமே மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு புரிஞ்சு வாக்குகளை சேகரிக்கணும் அப்படின்னு மும்முரமா செயல்படுறாங்க. மாதம் 1000 ரூபாய்க்கு மாற்று 2000 ரூபாய், இலவச பெண்களுக்கான பேருந்துகளுக்கு மாற்று ஆண்களுக்கான இலவச பேருந்து, இந்த மாதம் 2000 ரூபாய்க்கு பதிலாக அத்தியாவசிய பொருட்களின் விலையை குறைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இந்த இலவச பேருந்துகளுக்கு மாற்றா தரமான சாலைகளை அமைத்து புதிய பேருந்துகளை விடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இது நடைமுறைக்கு சாத்தியம்தான். ஏன் இந்த வாக்குறுதிகளை கொடுக்கல? இந்த வாக்குறுதிகளை விட வறுமையில் வாழும் மக்களுக்கு 2000 ரூபாய் பெருசா தான் இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சு வாக்குறுதிகளை கொடுக்குறாங்க. இந்த 2000 ரூபாய் அறிவிச்சவங்க அத்தியாவசிய பொருட்களின் விலையை உயர்த்தவே மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்களா? இல்ல தொலைதூர பேருந்துகளின் கட்டணங்களை உயர்த்தவே மாட்டோம் அப்படின்னு தான் சொல்லுவாங்களா? இது எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு கையில கொடுத்து இன்னொரு கையில நம்ம கிட்ட இருந்து அளவுக்கு அதிகமா பிடுங்கிக் கொள்வதற்கு சமம். இங்க இலவசங்களும் சலுகைகளும் மக்களுடைய வரி பணத்துல தான் கொடுக்கப்படுது அப்படின்னு பெரும்பாலான மக்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. தெரிந்த இளைஞர்களுமே கண்டுகொள்வதில்லை. ஏன் அப்படின்னா அவங்க எதிர்காலத்தை பற்றி சிந்திப்பதே இல்லை. நிகழ்கால தேவைகளை மட்டுமே கருத்தில் கொண்டு நகர்ந்தால் போதும் அப்படின்னு இருக்காங்க. எதிர்காலத்திலே வாழ்வோம் அப்படின்னு தெரிஞ்சதுனால தான் இப்பவே சேமிப்புகளை தொடங்கி சேமிக்கிறோம். அப்படி சேமிக்கிறது எதிர்காலத்தில் போதுமானதாக இருக்குமா? எதிர்காலத்திலையும் இந்த அடிப்படை விலைகள் கட்டுக்குள்ளே இருக்குமா? எதிர்காலத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படுமா அப்படின்னு சிந்திக்கிறதில்ல. இங்கே எதிர்காலத்தை பற்றிய சிந்தனைகள் இருந்துச்சு அப்படின்னா இங்கே நிகழ்காலத்திலேயே சில அடிப்படைகளை மாற்ற வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கணும். வருங்கால இளைஞர்கள் தான் இந்தியாவோட எதிர்காலம் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே எதிர்காலத்தை உருவாக்கணும் அப்படின்னா இங்கே நிகழ்காலத்தில் சில அடிப்படை மாற்றங்களை உருவாக்கணும் அப்படிங்கிறத எல்லாரும் புரிஞ்சுக்கணும்.